கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இன்னைக்கு நம்ம மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி பார்க்க போறோம். आज हम म्यूजिकल इंस्ट्रूमेंट के बारे में देखेंगे। மியூசிக்கை பற்றி நிறைய இருக்குது பைபிள்ல. म्यूजिक के बारे में कलाम में बहुत है, நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்திருக்குது. बहुत सारे म्यूजिकल इंस्ट्रूमेंट्स दिए हैं। ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மூணு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி பார்ப்போம். पर आज जो हम देखेंगे वो 3 म्यूजिकल इंस्ट्रूमेंट के बारे में देखेंगे। வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் अनेक இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். आने वाले समय में हम और भी देखेंगे। பாருங்க, நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். देखिए हम एक वचन पढ़ेंगे। 1 கொரிந்தியர் 14 அதிகாரம், पहला कोरिन्थियों का किताब 14 अध्याय में அதுல 7 வசனத்தை நம்ம வாசிப்போம். उसमें 7वें वचन को हम पढ़ेंगे। इसी प्रकार यदि निर्जीवन वस्तुएं भी जिनसे ध्वनि निकलती है, जैसे बांसुरी या बीन, यदि उनके स्वरों में भेद न हो तो जो फूका या बजाया जाता है वह क्यों कर पहचाना जाएगा। கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर इस वचन को आशीष करे। இந்த வசனத்துல 2 நம்ம மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்க்கிறோம். इस वचन में हम 2 म्यूजिकल इंस्ट्रूमेंट के बारे में देखते हैं। ஒன்னு புல்லாங்குழலை பற்றி பார்க்கிறோம், एक है बांसुरी, அடுத்தது சுரமண்டலத்தை பற்றி பார்க்கிறோம். दूसरा है बीन। இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா, इस वचन को और गौर से देखेंगे நான் तो உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் செப்பரேட் பண்ணி காமிக்க விரும்புறேன். मैं कुछ चीजों को मैं अलग करके दिखाना चाहता हूँ। அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது, जब अगले वचन को जो हम देखते हैं, அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுவான். और यदि तुरही का शब्द साफ न हो तो कौन लड़ाई के लिए तैयार रहेगा। இதுல 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி நம்ம பார்க்கிறோம். इसमें हम 3 इंस्ट्रूमेंट के बारे में देखते हैं। முதல்ல புல்லாங்குழல், पहला है बांसुरी, அதுக்கு பிறகு சுரமண்டலம், फिर है बीन, அதுக்கு பிறகு எக்காலம். फिर है तुरही। இந்த மூணுக்குள்ள காரியமும் நம்ம ஒண்ணொண்ணா ஒரு வீடியோல பார்க்க போறோம். ये तीनों के बारे में हम एक एक वीडियो में देखेंगे। அதுக்கு முன்னாடி उसके पहले பவுல் இத பற்றி என்ன சொல்ல விரும்புறாருங்கிறத பார்க்கலாம். पॉल इसके बारे में क्या कहना चाहते हैं वो हम देखेंगे। பாருங்க, அந்த 7ஆம் வசனத்தை நம்ம திரும்ப பார்த்தோம்னா, वो 7वें वचन को हम फिर से देखेंगे तो அதுல ஒரு பாகத்தை கொடுத்திருக்கிறார். उसमें एक भाग को दिया है। இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே ये जो सारे इंस्ट्रूमेंट्स हैं சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள். वो निर्जीवन वस्तुएं हैं। இதுக்கு உயிர் கிடையாது. ये निर्जीवन है। இது சத்தமிடுகிற உயிரில்லாத இன்ஸ்ட்ருமெண்ட். ये आवाज देने वाले निर्जीवन वस्तुएं हैं। இது சத்தமிடாத ஒரு சத்தம் கிடையாது. இதுட்ட इसके पास कोई आवाज नहीं है। யாராவது இதுக்கு ஒரு மனுஷன் தேவை. इसको एक व्यक्ति चाहिए, அப்பதான் அவங்க அந்த சத்தத்தை எழுப்ப முடியும். तभी वो ये आवाज निकाल सकते हैं। அவங்களுக்குன்னு சொந்த சத்தத்தை அவங்க எழுப்ப முடியாது. उनका वो खुद ही वो आवाज नहीं निकाल सकते। ஏதாவது ஒருத்தர் வேணும் சத்தத்தை எழுப்ப. कोई तो चाहिए जो ये आवाज निकाल सके। நீங்க புல்லாங்குழல் எடுத்தீங்கன்னா, आप अगर बांसुरी को लेंगे तो அது நீங்க காத்து தான் ஊதுவீங்க. उसमें सिर्फ आप हवा ही फूकेंगे। ஆனா அங்க மியூசிக்கல் வாசிக்கிறதுக்கு ஒரு விரல் தேவை. पर वहां पे बजाने के लिए उंगलियां चाहिए। அதே மாதிரி நீங்க சுரமண்டலத்தை எடுத்தீங்கன்னா, उसी तरह आप बीन को भी लेंगे तो அங்க ஃபுல்லா ஸ்ட்ரிங்கா இருக்கும். वहां पे सिर्फ वो स्ट्रिंग रहेगा। அந்த ஸ்ட்ரிங்கை நீங்க தட்டுனாதான், वो स्ट्रिंग को आप बजाएंगे तो ही அப்பதான் சத்தம் எழும்பும். तभी आवाज आएगा। அதே மாதிரி எக்கால சத்தத்தை எடுத்தீங்கன்னா, उसी तरह तुरई का आवाज लेंगे तो உங்க வாயிலிருந்து சத்தத்தை எழுப்பணும். आपके मुख से आवाज आना है। இப்படிதான் அதெல்லாம் உயிரில்லாத ஒரு வாத்தியங்கள். ये सब निर्जीवन वस्तुएं हैं। இது எல்லாம் சத்தமிடும். अगर ये जब आवाज आता है, இது எல்லாமே சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள். ये सब आवाज देने वाले निर्जीवन वस्तुएं। அடுத்தது நீங்க அடுத்த ஒரு பாயிண்ட நீங்க பாத்தீங்கன்னா, अगले एक पॉइंट को देखेंगे। வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால், यदि उनके स्वरों में भेद न हो तो இந்த வாத்தியங்கள் வந்து ये जो वस्तुएं हैं அதனுடைய சத்தத்துல வித்தியாசம் காட்டலன்னு வைங்க. अगर उनके स्वरों में भेद न हो तो அப்போ எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கப்படுதுன்னு தெரியுமா? तो कौन सा म्यूजिकल इंस्ट्रूमेंट बजाया जा रहा है वो कैसे समझेगा? அது தெரியவே தெரியாது. वो नहीं समझेगा। அதனுடைய சத்தங்கள்ல வித்தியாசங்கள் உண்டு. उनकी आवाज में वो भेद रहना है। நீங்க புல்லாங்குழல வாசிச்சீங்கன்னா, अगर आप बांसुरी बजाएंगे तो அதனுடைய சத்தம் வேற. उसका आवाज अलग है। சுரமண்டலத்தை வாசிச்சீங்கன்னா, अगर बीन को बजाएंगे तो அதனுடைய சத்தம் வேற. उसका आवाज अलग है। எக்காலத்தை ஊதுனீங்கன்னா, तुरई को बजाएंगे तो அதனுடைய சத்தம் வேற. उसका आवाज अलग है। இந்த எல்லாமே தனித்தனி சத்தங்களை கொடுக்கும். ये सभी अलग अलग आवाज देते हैं। சோ இந்த வசனத்துல 2 காரியத்தை சொல்றார். ये वचन में 2 कार्य बताते हैं। ஒன்னு சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள், एक है
एक है आवाज देने वाले निर्जीवन वस्तुएं। ரெண்டாவது காரியம், दूसरा कार्य, அவருடைய சத்தத்துல வித்தியாசங்கள் உண்டு. उनके स्वरों में भेद होना चाहिए। இத வைத்து ये रखकर பவுல் ஒரு காரியத்தை சொல்றார். पौल एक कार्य को बताते हैं। அதுல 9ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, उसपे 9वें वचन को आप देखेंगे तो அது போல इस तरह நீங்களும் आप भी தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால், साफ साफ बातें कहना है। சோ நம்மளும் ஒரு வாத்தியம் தான், हम भी एक इंस्ट्रूमेंट ही हैं। நம்ம எல்லாரும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். हम सब ही एक इंस्ट्रूमेंट है। இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்னு தேவனுடைய கரத்துல இருக்கும், ये जो इंस्ट्रूमेंट है या तो परमेश्वर के हाथ में रहेगा, இல்லாட்டி பிசாசு கையில இருக்கும். नहीं तो शैतान के हाथ में रहेगा। நம்ம கர்த்தருடைய கரத்துல இருக்கணும். हम परमेश्वर के हाथ में रहना है। இந்த வாத்தியங்களை வச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, ये वस्तुओं को रख के वो ऐसा कहते हैं कि அது எப்படி தெளிவான சத்தத்தை கொடுக்குதோ, वो जिस तरह साफ आवाज देता है, அதே போல நீங்க செய்தி கொடுக்கும்போது उसी तरह आप भी जब संदेश देते हो, தெளிவான பேச்சு வரணும். साफ शब्द आना है। உங்க நாவினால் தெளிவான வசனம் வரணும். आपके मुख से साफ संदेश आना है। அப்படி வசனம் வரவிட்டால், अगर उस तरह अगर वो शब्द नहीं आया तो பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? कुछ कहा जाता है, वो कैसे समझेगा? நம்ம பேசப்படுறது, हम जो बोलते हैं, அது எப்படி புரியும்? वो कैसे समझेगा? அது புரியாது. वो नहीं समझेगा। தெளிவா பேசணும். साफ बात करना है। அதனால தான் அந்த மூணு இன்ஸ்ட்ருமெண்ட் எக்ஸாம்பிளா கொண்டு வரார். इसीलिए वो 3 इंस्ट्रूमेंट को वो उदाहरण में लेके आते हैं। முதலாவது காரியம் புல்லாங்குழல், पहला है बांसुरी, அடுத்தது சுரமண்டலம், फिर है बीन, அடுத்தது எக்காளம். फिर है तुरई। இந்த மூணு விளங்காத சத்தத்தை கொடுக்க கூடாது. ये तीनों न समझने वाला आवाज नहीं देना है, எல்லாம் புரியக்கூடிய சத்தமா இருக்கணும். सब साफ आवाज देना है। இப்போ எனக்கு புல்லாங்குழல் வாசிக்க தெரியும் வைங்க, अब मुझे अगर बांसुरी बजाने आता है तो மத்த இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு வாசிக்க தெரியாது. मुझे बाकी कोई इंस्ट्रूमेंट बजाने नहीं आता। எனக்கு சுரமண்டலத்தை கொடுத்து अगर मुझे बीन को दिया तो பிரதர் இது வாசிங்கன்னு சொன்னா, ब्रदर इसे आप बजा के देखिए, எனக்கு வாசிக்க தெரியுமா? क्या मुझे बजाने आएगा? நான் தெளிவா வாசிக்க முடியாது. मैं साफ तरीके से बजा नहीं ஆனா पाऊंगा। புல்லாங்குழலை கொடுத்தா पर अगर बांसुरी दिया तो நான் தெளிவா வாசிப்பேன். मैं अच्छे से बजा पाऊंगा। ஒருவேளை எனக்கு எக்கால ஊத நல்லா தெரியும் வைங்க, अगर मुझे तुरई बजाने अच्छे से आता रहेगा तो, நான் எனக்கு நீங்க புல்லாங்குழலை ஊதுங்கன்னு சொன்னா, अगर आपने मुझे बांसुरी बजाने के लिए बोला तो அப்போ நான் அது எப்படி வாசிக்க தெரியும்? तो मैं कैसे बजा पाऊंगा? எனக்கு வாசிக்க தெரியாது. मुझे बजाने नहीं आएगा। புல்லாங்குழல் வாசிக்கிறது வேற, बांसुरी बजाना अलग है, சுரமண்டலம் வாசிக்கிறது வேற, बीन बजाना अलग है, எக்கால வாசிக்கிறது வேற. और तुरई बजाना अलग है। சோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. तो हर एक इंस्ट्रूमेंट का एक कार्य है। அந்த புல்லாங்குழல் செய்யற வேலையை जो बांसुरी का कार्य है அது எக்காலம் செய்ய முடியாது. वो तुरई नहीं कर सकता, அது சுரமண்டலம் செய்ய முடியாது. वो बीन नहीं कर सकता। ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி இருக்குது. हर एक के लिए एक कार्य है। அதே போல उसी तरह நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி இருக்குது. हम सभी के पास एक अलग कार्य है। கர்த்தர் வேதத்துல எபேசியர் 4ஆம் அதிகாரம், एफिसियों का किताब उसमें 14 अध्याय में அதுல 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்துல பைபிள் சொல்லுது, 10 और 11 वचन में परमेश्वर कहते हैं, சிலரை அப்போஸ்தலராகவும், कुछ प्रेरित हो, சிலரை தீர்க்கதரிசியாகவும், कुछ भविष्यवक्ता हो, சிலரை சுவிசேஷகராகவும், कुछ सुवार्ता बताते हैं, சிலரை மேய்ப்பனாகவும், कुछ चरवाह हो तो சிலரை டீச்சராகவும் வச்சிருக்கிறாரு. कुछ लोगों को शिक्षक रखा है। இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட். ये हर एक इंस्ट्रूमेंट है। ஒரு அப்போஸ்தலன் செய்யற வேலையை एक प्रेरित करने का कार्य அது ஒரு பாஸ்டர் செய்ய முடியாது. वो एक पास्टर नहीं कर सकते। ஒரு ப்ராஃபட் செய்யற வேலையை एक प्रॉफिट करने का काम ஒரு டீச்சர் செய்ய முடியாது. वो एक टीचर नहीं कर सकते। ஒரு எவஞ்சலிஸ்ட் செய்யற வேலையை एक एवेंजलिस्ट करने का काम வேற யாரும் செய்ய முடியாது. और कोई नहीं कर सकता। இது ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட். ये हर एक इंस्ट्रूमेंट है। ஆனா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் पर हर एक इंस्ट्रूमेंट தெளிவாக பேசணும், साफ तरीके से बजाना है, தெளிவாக செய்தி கொடுக்கணும். साफ तरीके से संदेश देना है। இது எல்லாம் ஒரு செய்திக்கு அடையாளமா இருக்குது. ये सब एक संदेश के उदाहरण में है। ஒரு புல்லாங்குழல், एक जो बांसुरी है, இந்த புல்லாங்குழல் இது ஒரு செய்தி. ये जो बांसुरी है वो एक संदेश है। அது மூலமா எழுப்பப்படுற ஒரு சத்தம் ஒரு செய்தி. उसके द्वारा आने वाला आवाज एक संदेश है। சுரமண்டலத்தின் மூலமா வர்ற ஒரு சத்தம் அது ஒரு செய்தி. बीन के द्वारा आने वाला आवाज एक संदेश है। எக்கால சத்தம் மூலமா வர்றது ஒரு செய்தி. तुरई के द्वारा आने वाला आवाज एक संदेश है। எல்லாமே ஒரு செய்தியை குறிக்குது. हर एक संदेश को दर्शाता है। இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட செய்தியை கொடுக்கிறோம்? आज हम किस तरह का संदेश देते हैं? தேவன் உங்களை புல்லாங்குழலா யூஸ் பண்றாரா? क्या परमेश्वर आपको
बांसुरी जैसा उपयोग में लाते हैं, நீங்க எக்கால சத்தமா மாறாதீங்க. आप तुरई के आवाज में नहीं बोल सकते। உங்களை கர்த்தர் சுரமண்டலமா யூஸ் பண்றாரா? अगर परमेश्वर आपको बीन के द्वारा बीन के जैसा उपयोग में लाते हैं, நீங்க புல்லாங்குழல் மாதிரி வாசிக்காதீங்க. तो आप बांसुरी जैसा मत बजाइए। உங்களுக்கு என்ன வேலைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ आपको कौन सा कार्य परमेश्वर ने दिया है, அந்த வேலை நீங்க உறுதிப்படுத்தி उस कार्य को आप निश्चय करके நீங்க அந்த வேலையை செய்யுங்க. उसे आप कीजिए। கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको जरूर आशीष करे। இந்த மூணு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி ये 3 म्यूजिकल इंस्ट्रूमेंट के बारे में இன்னும் தெளிவா பார்க்க போறோம். और गहराई में देखेंगे। சோ இதுல நம்ம பார்த்த முக்கியமான காரியம் என்னன்னா, तो इसमें जो महत्वपूर्ण कार्य हमने जो देखा है, இதெல்லாம் உயிரில்லாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ये सब निर्जीवन वस्तुएं हैं। இத வாசிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. इसे बजाने के लिए एक व्यक्ति चाहिए। அது யாரு? वो कौन है? யெகோஷுவா தான் நம்ம மூலமா வாசிக்கிறார். वो यहोशुआ ही हमारे द्वारा बजाएंगे। நம்ம தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். हम ही वो इंस्ट्रूमेंट है। அவருடைய சத்தம் நமக்குள்ள இருந்து வரணும். उनका आवाज हमारे द्वारा आना है। ரெண்டாவது காரியம், दूसरा जो कार्य है, இந்த 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 இன்ஸ்ட்ருமெண்ட் மூலம் வர்ற சத்தம், ये इंस्ट्रूमेंट के द्वारा जो आने वाला जो आवाज है, அது எல்லா சுவிசேஷ செய்திகள். वो सब सुसमाचार का संदेश है। இது எல்லாமே ஒரு செய்தியை குறிக்குது. ये सब एक संदेश को दर्शाता है। இத பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ये इस कार्य के बारे में हम हर एक वीडियो में देखेंगे आगे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे। ஜெபத்தோடு இருங்க. प्रार्थना के साथ आइए இன்னும் अनेक வெளிப்பாடுகளை நம்ம பார்ப்போம். और अनेक प्रकटीकरण को हम देखेंगे। ஆமென். आमीन।